கடந்த 13 நாட்களாக வெள்ள நீர் வடியாததால் பழைய பெருங்களத்தூரில் மக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. கனமழை மற்றும் செம்பரம்பாக்கம் ஏரி திறப்பு ஆகியவற்றால் தாம்பரம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் வெள்ள நீர் சூழ்ந்தது. பல இடங்களில் இயல்பு வாழ்க்கை திரும்பியுள்ள நிலையில் பழைய பெருங்களத்தூர் இன்னும் வெள்ளக்காடாகவே காட்சியளிக்கிறது. அப்பகுதியில் உள்ள பாரதி நகர், மூவேந்தர் நகர், இந்திரா நகர் உள்ளிட்ட 16 நகர்களில் வீடுகளில் வெள்ள நீர் வடியாததால் தொற்று நோய் பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. தண்ணீர் வெளியேறாததால் மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டுள்ளதாகவும் மீட்பு பணிகளை தமிழக அரசு விரைந்து செயல்படுத்த வேண்டும் என்றும் அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கொஞ்சம் கரண்ட் இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்குன்னு பார்த்தா கரண்ட் 2 நாளைக்கு கட் பண்ணி வச்சுட்டாங்க. அதனால் ஃபோன் எதுவும் அடுத்து ஒரு ஃபோன் பண்ண கூட இப்போ எங்கெல்லாம் வந்து மீட்டது வந்து தீயணைப்படை வந்து நம்ம மீட்டுகள் 10 நாள் சேஃப்டி பண்ணாங்க. 2 நாள் கழித்து வடிஞ்சிருச்சு. நாங்கள் திரும்ப வந்தோம். திரும்ப வரும்போது திரும்பவும் எங்களுக்கு தண்ணி எல்லா ஏரியும் உடச்சி விட்டாங்க. மொத்த தண்ணி இங்கே தான் வருது. எந்த ஏரியாத்தை உடைச்சாலும், தாம்பரம் உடைச்சாலும் இங்கே தான் வருது, வண்டலூர் உடைச்சாலும் இங்கே தான் வருது, பிரிஞ்சூர் உடைச்சாலும் இங்கே தான் வருது, ஆதனூர் உடைச்சாலும் இங்கே தான் வருது. எல்லா தண்ணியும் இங்கே தான் வருது. எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதுக்கு வந்து எங்களுக்கு ரோடை போட்டு நல்லா காவா போட்டு நல்லா சீரமைச்சு தரணும். எங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட என்னுடைய வீடு பார்த்தீங்கன்னா ஒரு 8 அடி உயரம் பேஸே தூக்கியிருக்கேன். அந்த வீட்டு உள்ளே நமக்கு வந்து 1 அடி 2 அடி மேலே வந்துடுச்சு. பாவம் எங்கள் நாங்கள் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களாம் மார்பளவு தண்ணி சமாளிக்கவே முடியல. எல்லாரும் வந்து முழி போகிற அளவுக்கு எல்லா பொருள் எல்லாமே போச்சு. அவங்க வீட்டில் இருந்து மளிகை சாமான்லேருந்து யாருமே அந்த அளவு எதிர்பார்க்க. இந்த செம்பரம்பாக்கம் ஓவராக திறந்ததால் அது ரிட்டர்ன் வந்து இங்கே எங்களெல்லாம் பாதிச்சிச்சு. நிறைய தண்ணி வந்துச்சு. அதனால் ரொம்ப நஷ்டம் இங்கே இருக்கிறவங்க எல்லாருக்குமே. அதே நேரத்தில் சரி தண்ணி வடியும் அப்படின்னு பார்த்தா கிட்டத்தட்ட 20 நாள் ஆகுது. அந்த தண்ணியிலேயே நாங்கள் இருக்க வேண்டியதாக இருக்குது. சரி வீட்டை விட்டுட்டு போகலான்னு சொல்லிட்டு பூட்டிகிட்டு போகலாம்னா திருடு பயம். அவங்க வேறு திருடு பூட்டை உடச்சி அவங்க வேறு வாரிடுவோம். அதனால் கண்டிப்பாக யாருனா ஒருத்தர் வீட்டில் இருந்தே ஆகணும். கரண்ட் இல்லை, சார்ஜ் இல்லை, ஃபோன் பேச முடியல, யாராலையுமே ஒன்றும் எந்த விதமான வெளித்தொடர்புமே எங்களுக்கு இல்லை. அரசாங்க அதிகாரிங்க வந்து பார்க்குறாங்க, நாங்கள் செய்கிறோன்னு சொல்லிட்டு போகிறாங்க. அதோடு வந்து அப்படியே நிற்குது.